கொடுத்த துப்பாக்கியை தாறுமாறா யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலலாம் யூஸ் பண்ண முடியாதுடான்னு சொல்லுவாங்க தெரியுமா? போதும்டா, இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம், போதும் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் உங்களுக்கு நிறைய இடத்துல காமெடி வரும். நம்ம துப்பாக்கியில வந்து ரொம்ப சீரியஸா ரசிச்சது என்னன்னா ஃபோன் கால் சீன். இதுல இன்டர்வல்லையுமே அந்த ஃபோன் கால் சீன் வரும். அந்த சீன்ல வந்து ரொம்ப சீரியஸான சீன். ஆனா அதுல நம்ம சீரியஸையும் அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த இடத்துல நம்மளுக்கே சிரிப்பு வரும் ஒரு சில இடத்துலலாம். ஐயோ செம்மையா பண்றாருல அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு இதுவுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கமர்ஷியல் இருக்கும், ஆனா ஃபுல் கமர்ஷியல் கிடையாது, கொஞ்சம் கமர்ஷியல் இருக்கும். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆக்ஷன்ஸ். ஆனா அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்ல. 100% கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. ஐ திங்க் அதுக்கு ஆப்டான ஒரு பர்சன் வந்து எஸ்கே தான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சாரும் அதை கரெக்டாக தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அஜித் சாரும் இப்போ வந்து படங்கள் பெருசா பண்றதுல ரேசிங் கிடையாது. விஜய் சாரும் வந்து பாலிடிக்ஸ். ஸோ அந்த ஒரு கேப்பை சிவகார்த்திகேயன் நிரப்பாரு. அஜித் விஜய் இல்லாத ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லல, பட் விஜய் சார் வந்து கடைசி படம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அஜித் சாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் ரேசிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து எஸ்கேக்கு இருக்கு. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது ப்ரோ. எப்படி இருந்ததுங்கிறத தாண்டி செம்ம ஹாப்பினஸாக இருக்கேன். ஏன்னா நான் எஸ்கே சார் கிட்ட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல கமர்ஷியல் கலந்த ஒரு மூவி மாதிரி, ஒரு ஆக்ஷன்ஸ் மூவிஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஃபுல் ஆக்ஷன்ஸு இந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. நான் இன்டர்வல்ல முடிவு பண்ணிட்டேன் படம் சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இன்டர்வல் பிளாக் பயங்கர ஒரு செம்ம, யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருந்தாரு. அது செம்மையாக இருந்தது. தாண்டி எனக்கு கிளைமேக்ஸ் ஃபுல் ஃப்ளாட்டு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் செம்ம ஃபீல்ஸ். கிளைமேக்ஸோட ஃபைட் சீன் ஒரு 10 நிமிஷம் வரும். அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே பார்த்தோன்னு சொல்லலாம், அப்படி இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. யோசித்து பாருங்க, உனக்கு லாலிபாப் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எஸ்கே இன்னைக்கு பின்னி பெடல் எடுத்து தலைகீழ அப்படி நிற்கிற அளவுக்கு ஒரு ஃபீல், ஒருத்தனை நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுறாரு. அதை நம்ம ரசிக்க வைக்கிறோங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அது அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் கொடுத்த விதம் வேற லெவல். உண்மையாக சொல்லணும்னா, ரெண்டாவது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னா வில்லனை சொல்லலாம். ராஜு பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வில்லத்தனம் செம்ம ஃபீல். வில்லனை நான் அவ்வளோ ரசித்தேன். நான் இது வரைக்கும் ஹீரோலாம் தாண்டி நம்ம ஒரு வில்லனை ரசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் செம்மையாக இருந்தது. அந்த ஸ்டைலிஷ் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரில் ஒரு ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதை தாண்டி நம்ம எஸ்கே சார் அதையும் பீட் பண்ணி அடித்து நகர்த்தினது வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே அதெல்லாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே இருக்குது, ஃபன்னு, லவ், ஆக்ஷன் எல்லாமே. கண்டிப்பா துப்பாக்கி விஜய் அண்ணாவுக்கு துப்பாக்கி, அது மாதிரி இவருக்கு முருகதாஸ் சூப்பரா பிடிச்சிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் கரெக்டா அதை என்ன ஆங்கிள் வச்சு சொல்லி கொடுத்தாச்சு. நல்லா பிடிச்சிருக்காரு எஸ்கே அண்ணா. இதுக்கப்புறம் விட மாட்டாரு. அதெல்லாம் நம்ம எதுவுமே நினைக்கவே வேணாம். அவர் எப்பவும் கொடுக்குற 100% கொடுத்துருக்காரு. புரியல. ஸ்டன் மாஸ்டர் கெவினை கண்டிப்பா எல்லாருமே பாராட்டணும். சூப்பரா பண்ணிட்டாரு. இன்டர்வல் பிளாக்னா எப்பவுமே மாஸ் இருக்கும், இதுல ஃபன்னும் சேர்ந்துருக்கு. கண்டிப்பா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு இன்டர்வல். சூப்பரா இருக்கு. ஃபுல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். தமிழ்நாட்டிலுமே கன்ஸ் வந்து வராம இருக்கிறதுக்காக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன அவேர்னஸ் மாதிரி இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. கம்பேக் பண்ணாம இருக்கு. ஆமா சூப்பர். கண்ணை வச்சு சண்டை போடாம சேஃப்டி ஜோனை பாதுகாத்துக்கிறதுக்காக பண்றாங்க. பயங்கரமா வரும். வேற அதுதான் நான் தான் சொல்றேன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் எஸ்கே சாரோட இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரோட இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்களே, அப்போ வந்து நம்ம எஸ்கே சாரோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஃபோன் எப்படி ரெடியாக அப்படி வச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன். ஆனால் கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துட்டு லவ்யூன்னு கத்துறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அவரோட ஆக்ஷன்ஸ். பிளாக்கு ஸ்டைலிஷு, நம்ம அந்த யாஷ்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஸ்டைலிஷ் கலந்த ஒரு வில்லத்தனம் இதில் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வேற லெவல் வில்லன். வில்லன் தான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். சில படங்கள் ஓடல, இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக். ஓடலாம், மிக பயங்கர ஹிட்டு.
இப்பயே முடிவு பண்ணிட்டோம் ஹிட்டுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் ஈஸியாக இது பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆக்ஷன்ஸ் வேற லெவலில் இருந்தது. காமெடி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ காமெடி வேணும் ஆக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இல்ல காமெடி இல்ல உங்களுக்கு இதுல வந்து காமெடிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் கொடுக்குற அந்த பாடி லாங்குவேஜோட ஒரு ஆக்ஷன்ஸ் வரும்ல, அந்த ஆக்ஷன்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நானுமே அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா கமர்ஷியலா போகுது, ஸோ கமர்ஷியலா கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுவாரு. கடைசியா கிளைமேக்ஸா ஒரு ஆக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எஸ்கே சார் சொன்னாரு ஆக்ஷன் பயங்கரமா பின்னி படல எடுத்தாரு அப்படின்ட்டு. ஸோ கடைசியா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் வச்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனால் டோட்டலா வேற மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா நான் எந்த அளவுக்கு நான் எஸ்கே சாரோட கமர்ஷியலை ரசிச்சனோ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவா இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு அவரோட ஆக்ஷன்ஸ் செம்மையா இருந்தது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பாடி லாங்குவேஜா கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயுமே விடலை. எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா அந்த ஃபைட்டே கொலாப்ஸ் ஆயிரும், நல்லா இல்லாத மாதிரி ஆயிரும், காமெடியன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஆனால் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அந்த இதை விடாமல் கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட படத்தோட கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே தான், அது மாதிரி ஓகேவான ஒரு படம். படம் வந்து ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் வச்சு மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஓகேவான படம் தான். சிவகார்த்திகேயன் வந்து அமரன் கருத்து ஒரு இன்னொரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. படத்துல பிடிச்ச ஃபைட் சீன்ஸ் தான். அது ஃபைட் சீன்ஸ் தான் படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்டே அதுதான். அப்புறம் வில்லனோட ரோல் நல்லா இருந்துச்சு. விஜய் ஜமால் வந்து எப்பயும் போல ஒரு சென்ட்லாம் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு 4 பெட்டி கன்ஸ் நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டி வருது. சோ இந்த 4 பெட்டி கன்னையும் அழிக்கணும். அதை என்ன பண்ணணும் அழகா சிவகார்த்திகேயன் சார் வச்சு அவருக்கு வந்து மென்டல் டிசார்டர் கொடுக்குறாங்க. அவரோட அந்த கதைலாம் நீங்க உள்ள போய் பாருங்க. அந்த மென்டல் டிசார்டரை வச்சு சிவகார்த்திகேயன் எப்படி இந்த 4 பெட்டியை வந்து அழிக்கிறாரு அப்படின்றத சூப்பராகவே எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இவர் வந்து ஒரு வில்லனா இருப்பாரு சிவகார்த்திகேயன் சார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. அது வேற மாதிரி அமரன் அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. இதுல வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சீன்ஸ்ல வந்து ரொம்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டைல் ஏத்த மாதிரி அதே பண்ணிருக்காங்க எடுத்துட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா சிவகார்த்திகேயன் மாதிரி சொல்ல முடியாது. கிரேஸ் வந்து சொல்லணும் ஏத்த மாதிரி இருக்கு. ஒரு அஜித் சாருக்கோ விஜய் சாருக்கோ அந்த கிரேஸ் அப்போ ஆடியன்ஸ் மத்தியில இருந்துச்சோ அதே முருகதாஸ் படத்துல என்ன எதிர்பார்த்தோமோ அது இப்ப இருக்கிற என்ன அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த 22 வயசுல இருக்கிற பசங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி சிவகார்த்திகேயன் சார் ஒண்ணும் அப்பா மத்தபடி அந்த ஓபனிங் சீன் வந்துட்டு அவர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் சார் வளர்த்துள்ள. உண்மை சொன்னா இப்ப சமூகத்துக்கு தேவையான ஒரே ஒரு விஷயத்த, அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து டோட்டல் ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் கொடுத்து கடைசி வரைக்குமே அதை கொண்டு போய் நம்மளை யோசிக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுல வந்து ஏஆர் முருகதாஸ் பாராட்டலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா ஆல்ரெடி இந்த சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் எல்லாருமே எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இவர் டிஃப்ரெண்ட்டாக அவரோட பாணியில் எடுத்து சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படின்னா இந்த தமிழ்நாடு ரொம்ப அமைதியான ஒரு நாடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த அமைதி குலையிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்னெல்லாம் ஆகுங்கிறதையும் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்காரு எஸ்கே அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ஆக்ஷன் தெலுங்குன்னு சொன்னாலே ஆக்ஷனு. இதில் அவர் நம்மளே யோசிக்கிற அளவுக்கு ஆக்ஷன் இருக்கு. ஆக்சுவலி வந்து வில்லனை வந்து ஹிந்திலலாம் பயங்கரமாக ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன். எனக்கு அந்த ஸ்டைல்லாம் பார்க்கும்போது ஹிந்தியோட அந்த ஸ்டைல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உள்ள எஸ்கே சாரையும் தாண்டி வில்லனுக்கு கத்தி தொண்டை போயிடுச்சுங்க. இதுக்கு மேல முடியல. கண்டிப்பா கம்பேக். அந்த 2 படம்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் 3 படமே எடுத்துக்கோங்களேன், 3 படத்தோடய நல்லாதான் இருக்கும். ஆமா அது மாதிரிதான் வருது. கூலி படத்துல ஒரு யோசிக்காத ஒரு ஐடியா கூட இந்த படத்துல ஒண்ணு யோசிச்சிருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்கு. 10க்கு ஒரு 6.5 7 தரும். ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துல நம்ம வில்லனை எல்லாரும் நீங்க சொன்னீங்களா வில்லனை பயங்கரமா ரசிக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அனிருத் சாரோட மியூசிக்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃபைட் சீனுக்கு அந்த இதுக்கு எஸ்கே சாருக்கு எந்த அளவுக்கு நம்ம மியூசிக் கொடுக்குறாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு நம்ம வில்லனுக்கு வந்து ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வரும். சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கொடுத்த துப்பாக்கியை யூஸ் பண்ணியாச்சு.
அந்த யார் கைக்கு துப்பாக்கி போனாலும் நான் தாண்டா வில்லன் அப்படிங்கிறதையும் அவர் முடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் 10க்கு 10 கொடுப்பேன். விஜய் ஜாமாலா சூப்பரா ஆக்ட் பண்றாரு. துப்பாக்கி விட இதுல செம்ம ஆக்டிங் விஜய் ஜாமாலா. ஸ்பேஸும் நிறைய இருக்குது அவருக்கு. படமே ஃபுல்லா எமோஷன் தான். அதை வச்சுதான் நான் ஃபுல்லாவே எடுத்துருக்கேன். ஒரு லவ்க்காக எஸ்கே அண்ணா எந்த அளவுக்கு போறாரு, அந்த எமோஷன் எவ்வளவு தூரம் கேரி ஆகுதுன்னா கண்டிப்பா ஃபேமிலியா எல்லாருமே போய் பார்க்கலாம். எனக்கு எந்த இடத்துலயும் ரொம்ப பெருசாலாம் தெரியல. ஏன்னா லவ்ல உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஓவர் ரொமான்ஸ் ஓவர் இதெல்லாம் காட்டாம கதைக்கு தேவையான இடத்துல அந்த லவ்வை கொடுத்த விதம் இருந்தது. ஒரே ஒரு மைனஸா நீங்க வேணா ஒரு படத்துல அவ்வளோ எல்லாமே ப்ளஸ் அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுல்ல. ஒரே ஒரு மைனஸா சொல்லணும்னா எஸ்கே சாரோட லவ் சாங் தான் மிஸ் பண்ணிட்டோம். லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டோம். லவ் சாங் கேட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அமரனுக்கு அப்புறம் இன்னொரு படி மேல போய் ஒர்க் ஃபுட் ஆக்ஷன்ல பண்ணிருக்காரு. இன்டர்வல் சீன் நல்லா தானே இருக்கு. பட் இந்த படத்துல வந்து இன்டர்வல் சீனோட நிறைய மூவ்மெண்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதான் இந்த படத்தோட இன்னொரு அனிதோட மியூசிக் ஆவரேஜ் தான். ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஆவரேஜ் அவரோட பெஸ்ட் இது கிடையாது. வீக்கஸ்ட் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். ஒன்னா அதே மாதிரி இதுல ஒரு ரோல், அதே மாதிரி இன்னொருத்துல இருந்து கன் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது நல்லா தான் ஒர்க் ஆயிருந்துச்சு அந்த ஒரு சீன். துப்பாக்கி படத்துல இன்டர்வல்ஸ்ல வந்து ஐ எம் வெயிட்டிங் ஒரு மாசன் டைலாக். இந்த படத்துல ஏன் முதல் படத்துல அந்த மாசன் டைலாக் அது டைலாக் இருக்கு. பட் இந்த படம் வந்து மாஸ் டைலாக் அது மாதிரிலாம் மூவ் ஆகல. மாஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் சீன் பை சீனா ஹீரோ என்ட்ரி கொடுக்குற சீன் அது மாதிரி சீன் பை சீனா நல்லா ஒர்க் ஆச்சு இந்த படத்துல. வில்லன் ரோல் இல்ல எப்படி? வில்லன் அவர் சொல்லவே வேணாம். அவர் எப்பயுமே ஸ்டன்ட்ஸ் நல்லா பண்ணுவார் அவர் படத்துல. இந்த படத்துலயும் அதுக்கு எப்பயுமே அவர் எப்படி ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாரோ, அவரோட ஃபிட்னஸ் எப்பயுமே தெரியும். ஃபிட்னஸ் நல்லா ஃபிட்டா இருப்பார் ஆள் பார்க்க. அது மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு 10க்கு ரேட்டிங் 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். வேற லெவல். அதான் ஒரே இடத்துல முடிச்சிட்டேன். கொடுத்த துப்பாக்கியை இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஏன்னா ஒரு காமெடியா ஒரு கமர்ஷியலா ஒரு ரசிச்ச ஒரு ஹீரோவை ஆக்ஷன் பிளாக் பண்ணலாம். பட் மரண மாசம் ஆக்ஷன் பிளாக்ஸை வந்து மக்கள் ஏத்துக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, கஷ்டங்க. நான் அந்த ஒரு ரசனையில பார்த்துருப்பேன். அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் ஒரு காமெடியா நான் ரசிச்சிருப்பேன். அது அப்படியே ஒரு ஆக்ஷன்ல கொடுக்கும்போது நம்ம அதை ஏத்துக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதுக்கு அவர் ரொம்ப உழைச்சிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா அவரோட உழைப்புக்காக கிடைச்ச ஒரு இடம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல எனக்கு அந்த ஒரு ஃபைட் சீனுக்காகவே உண்மையிலே அந்த ஒரு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா எஸ்கே சார் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபைட் சீன் சொல்லலாம். ஆக்ஷன்ஸ் மரண மாசா இருந்தது. கொடுத்த பாடி லாங்குவேஜ் செம்மையா இருந்தது. உண்மையிலே ஒரு பாடி லாங்குவேஜ் காமெடியில மட்டும் இல்லை ஆக்ஷன்ஸ்லையும் மெயின்டைன் பண்ணும்போது எவ்வளோ சூப்பரா இருக்குங்கிறது இதுல தெரியும். ஸ்கிரீன் பிளே ஆக்ஷன் நல்லா பண்ணனால படம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் மற்ற படங்களோட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்கே மகாசன் சேர்ந்து காந்தி கண்ணனோட படம் வந்திருக்கு பாலாஜி. நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. ஆக்சுவலி பாலா சாரே சொன்னாரு இது நாங்களுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிருமான்னு கேட்டால் கிடையாதுல்ல. இப்போ அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்களா. உண்மையிலே அந்த படம் நான் அடுத்து பார்க்கணும். அதுக்காண்டி தான் டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எனக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன விதம் என்ன அப்படின்னா படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு, அதுலேயுமே ஒரு ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டியாவது போய் பார்க்கணும். உண்மையிலே எப்படியும் இந்த அந்த காந்தி கண்ணாடி படம் வந்தாலும் இப்போ எல்லாரும் ரசிச்சு சக்ஸஸ் ஆனாலும் அந்த பணத்தை கண்டிப்பாக பாலா சார் வச்சுக்க போறதில்ல, வேற யாருக்காவது தான் கொடுக்க போறாரு. ஸோ அது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த படத்தையும் போய் பாருங்க. நம்ம கொடுக்குற அந்த 200 ரூபாய் கண்டிப்பாக அது பாலா சாரை தாண்டி வேற ஒருத்தருக்கு உதவ போகுதுங்கிறதா உண்மைங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும். முதல் படம் எஸ்கே கூட போட்டியா வருது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிக்கிறாங்க. அவர் எதிர்பார்க்காததுங்க. இப்போ நம்மளே இருக்கோம்னா அது அந்த சைட்ல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியாதுல்ல. இப்போ இந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, ரிலீஸ் ஆகிருக்கும். மற்றபடி வாண்டடாக போட்டி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவர் எப்போவுமே யார் கூடயும் போட்டி போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக 2 படமுமே ஒரு நல்ல படம் தான். அதை தாண்டி நம்ம அனுஷ்கா படமும் வந்திருக்கு. ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே? இப்போ இல்லை யோசிக்கலாம்ல. இல்லை இல்லை அந்த மாதிரி ஏன் அதை ஒரு பெருசாக பரப்பி விடுறீங்கன்னு எனக்கு புரியல. எஸ்கே சார் கூட அனுஷ்கா அவங்க போட்டி போடுறாங்கன்னு சொல்லலாமா, இல்லை அனுஷ்கா கூட எஸ்கே சார் போட்டி போடுறாங்கன்னு சொல்லலாமா? எப்படி அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லா படமும் வந்திருக்கு. யாருக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை லைக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராகன் படம் வரும்போது ஜிபி படம் வந்துச்சு.
ஸோ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் தலை கூட மோதமானு சொல்லிட்டு டிராகன் படத்தை போஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பாலா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க. எஸ்கே படம் இருக்கு. ஸோ நீங்க தள்ளி கூட வந்திருக்கலாம்னு சொல்லி சில பேர் கேட்கறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாலா சாரா ரிலீஸ் பண்ணுவாரு, அவர் நடிக்க தாங்க செஞ்சாரு. ரிலீஸ் பண்றது ப்ரொடக்ஷன் கம்பெனில இருக்கு, அவங்க முடிவு பண்ண வேண்டியது. இதுக்கும் அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னே புரியல. இப்போ வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்கியூஸ்டா தான் பண்ண முடியும், வேணா மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை முடிவெடுக்கிறது அவர் கையில கிடையாது இல்லைல்ல. ஸோ இது வந்து அவருக்குரியது இல்லை. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எந்த படமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி, கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் மக்கள் ரசிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல எனக்கு 2 படமுமே நான் கேட்ட வரைக்கும் எனக்கு காந்தி கண்ணாடியுமே வந்து பயங்கர ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வேற லெவல், அதுலேயும் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி இப்படி வச்சுக்கலாமா. இது ஆக்ஷன்ஸ் மூவிஸ், ஆக்ஷன்ஸ் லவ் பண்றவங்க ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம், கமர்ஷியல் லவ் விரும்புறவங்க காந்தி கண்ணாடி பார்க்கலாம். பாலா வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து ஹீரோ வந்திருக்காரு. ஸோ சில பேர் என்ன பண்றாங்கன்னா வெறும் ஹீரோ ஆகிறதுக்காக எல்லாம் ஹெல்ப் மாதிரி பண்ணி ப்ரமோஷன் தனித்தனி பப்ளிசிட்டி பண்ணிட்டு ஏங்க அந்த காசை வச்சு அவரே அவர் பேர்ல ஒரு படம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே, அவர் ஏன் இன்னொருத்தரை போய் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா, அவர் சொன்ன மாதிரி தான் அவர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணம் கொட்ட போகுது. அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து அவர் ஒரு 4 படம் நடிக்க முடியாதா என்ன? அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது எப்படின்னா எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுவோம், அது பேசத்தான் செய்வாங்க. அதுக்காண்டிலாம் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானே நேரில் பார்த்துருக்கேன், உண்மையிலே அவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவரால் என்ன முடியுமோ அதுதான் எங்களுக்கு பண்ணுறாரே தவிர ரொம்ப இதில் அதுக்காண்டி போயிட்டு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இது பண்ணிட்டும் இல்லாமல் அவர் முடிஞ்ச விஷயத்த பண்ணுறாரு. அவருக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்குது. எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்கும். அந்த ஃபேஷனை நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது சின்னதோ பெருசோ பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கல. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு ஃபுல்ஃபில் இருக்குது, அதனால அவர் பண்றாரு. நீங்க பேசுறதுல உங்களுக்கு ஃபுல்ஃபில் இருந்தா பேசிட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.